அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லன்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். மசாலா பாட்டில்ஸ் எல்லாம் இந்த நாள் நைட்டே வந்து கழுவி காய வச்சுட்டு நல்லா காய்ச்சதுக்கப்புறம் மசாலா எல்லாமே ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு குக் பண்ணவும் வந்து ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடேனால நெய்ச்சோறு கூடயே வந்து கத்திரிக்காய் பருப்பு தான் வந்து செஞ்சு வந்து நல்லா புளியெலாம் ஊற்றி நெய்ச்சோறுக்கு வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நல்லா காரசாரமாக பீஃப் சுக்கா தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு பீஃப் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடயே வந்து ஸ்லைஸாக 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தனியாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது பீஃப் நல்லா சாஃப்ட்டாக வெந்து கிடைக்கும். எல்லா மசாலாவுமே பீஃபில் கோட் ஆகாமல் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 6 to 7 விசில்ஸ் போல் வச்சு எடுத்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு சீரகம் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான பீஃப் சுக்கா வந்து ரெடி ஆயிடும். நேச்சர் கூட பரோட்டா கூடலாம் நல்ல ஒரு காம்பினேஷன் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. பீஃப் வந்து நல்லா சாஃப்ட்டாக வந்து வெந்து கிடச்சிருந்துச்சு. நேச்சர் கூட பருப்பு கத்திரிக்காய் வச்சு பீஃப் சுக்கா வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு டே அப்படி தான் போச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.